நைட் டின்னருக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா, சீரகம் வந்து 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் போடுறதுனால போட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி எவ்வளோ கெட்டியாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 4 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 3 இல்லைன்னா 4 ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு தான் எல்லா குழம்புக்குமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் கூடயே நிலக்கடலை இருந்தால் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஃபைனலாக தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும். ஸோ இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் எக் தோசையும் 1 சுட்டு சாப்பிட்டேன்.